கடன் வாங்கக்கூடிய பழக்கம். கடன் வாங்குவது மார்க்கத்தில் ஹராமா ஹராம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஹராம் கிடையாது, வட்டி தான் ஹராம், அப்படிதானே? கடன் என்னது ஹலால். ஆனாலும் கடன் வாங்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த உபதேசத்துல இருந்தெல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் பின்னால போய் இருக்கிறோம், கடனை போய் ஈஸியா வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? கடனுக்கு ஒரு பாடத்தை நடத்துது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் கடனுக்கு பாடத்தை நடத்துகிறது. என்ன பாடத்தை நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் குர்ஆன்ல இருக்கிறதுலேயே பெரிய வசனம், அல் குர்ஆன்ல இருக்கிறதுலேயே பெரிய வசனம் சூரத்துல் பக்ரா என்கின்ற பெரிய அத்தியாயத்தில் அந்த ஒரு வசனம் மட்டும்தான் ரொம்ப பெருசா இருக்கும். 282வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? கடனை பற்றி பாடம் எடுப்பான். கடன் வாங்கக்கூடியவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு ஆரம்பிக்கணும். வைங்க, கடன் வாங்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யணும் குடிச்சுக்கிறேன். கடன் வாங்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடனை எழுதி வையுங்க அப்படிங்குது. கடனை எழுதி வையுங்க. இதில் கடன் வாங்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கடன் வாங்காத யாராவது? நான் உள்பட கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்காத மனுஷனே கிடையாது, நம்ம சபையிலையும் யாரும் கிடையாது. கடன் வாங்காதவன் ஒருத்தரும் இருக்க முடியாது. கடன் வாங்கத்தான் செய்வோம். அந்த சூழ்நிலையை பொறுத்து என்ன செய்யறோம்? கடன் வாங்குறோம். அப்போ கடன் வாங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை உபதேசம் என்ன தெரியுமா? கடனை எழுதி வைக்கணும். நம்ம எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறோம்? கடன் வாங்கியிருக்கிறோம்ல, தவறாம கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அடுத்து வட்டிக்கு போறோம், வட்டி தனி பாடம். இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கோம். கடன் வாங்குறத எத்தனை பேர் கடனை எழுதி வைத்திருக்கிறோம்? கடன் யார் கடனும் எழுதி வைக்கப்படலை. கடன் யார் கடனும் எழுதி வைக்கப்படலை. கடன் கண்டிப்பாக எழுதி வைக்க வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய உபதேசம். அது கடனை எழுதி வையுங்கள் என்கின்றான். அந்த வசனத்தை அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நீதியோடு எழுதுங்க அப்படிங்கிறான். எப்படி எழுதணும்? எழுதும்போது வார்த்தை முன்ன பின்ன போடுறது, அவனை வாங்கும்போது அவனை ஏமாற்றி வாங்கிடலாம், அவன்கிட்ட மோசடி பண்ணிடலாம், அவன்கிட்ட ஏதாவது வார்த்தையில் விளாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுறதெல்லாம் கூடாது. எழுதும்போது நீதியோடு எழுதுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், எழுதுபவன் என்ன செய்யக்கூடாது? நான் எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எழுதக்கூடியவர் நான் எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எழுதுங்க அப்படிங்கிறான். திரும்பியும் அல்லாஹ் சொல்றது அதான். திரும்பியும் எழுத மறுக்காமல் நீங்கள் எழுதுங்கள். நண்பர் தானே, பாப்பா தானே, புள்ள தானே, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது மார்க்கத்தில். எல்லாருக்கும் உபதேசம். உபதேசம்னா யாருக்கு? பாப்பா பிள்ளைக்கெல்லாம் அந்த உபதேசம் கிடையாது. இது மொத்த மக்கள் அப்படிலாம் இல்லை. கடன்னு சொன்னா சதக்காவா கொடுத்துரு. பாப்பா பிள்ளையா இன்னும் தர வேண்டாம்ப்பா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்? ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துரு பிள்ளைக்கு. வாப்பா கொடுக்க போறியா? அப்படி தூக்கி கொடுத்துரு. கடன் கிடையாது. அது கடனாக கொடுத்தா என்ன செய்யணும்? கண்டிப்பாக எழுதி வைக்கணும், அதை டாக்குமெண்ட் ஆக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசம். அதே மாதிரி எழுதி வச்சோடனே என்ன செய்யக்கூடாது? நம்ம தான் எழுதி வச்சுட்டோமே, நம்ம தான் எழுதிட்டோமே, தூக்கி ஓரமாக வை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 2 பேர் உட்காந்து வாசிக்கணும். கடன் வாங்குறவரும் கொடுக்கிறவரும் உட்காந்து வாசிக்கணும். வாசித்து விட்டு அதற்கு பிறகுதான் என்னது கடன் என்கின்ற அந்த வழிமுறை நடைமுறைக்கு வரும் என்பதை நாம் என்ன செய்யறோம்? குர்ஆன்ல பார்க்கிறோம். இந்த வழிமுறை நம்மள்ட்ட இல்லையே, இந்த வழிமுறை நம்மள்ட்ட இல்லையே. இப்படி ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு இப்பதான் தெரியும். இப்படி ஒரு வழிமுறை இருக்குதுன்னே நமக்கு இப்பதான் தெரியும். அப்படி சில பேர் எல்லாம் சமூகத்தில் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கடனுக்கென்று தனி பாடத்தை என்ன செய்து சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கடனை குறித்து கடுமையான உபதேசங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. கடனுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. கடன் கவனமாக என்ன செய்யுங்க? கையாளுங்கள். கடனை வாங்கும் பொழுது கவனமாக கடனை வாங்குங்கள். கடனை வாங்கும்போது என்ன செய்யணுமா? ஒரு மனுஷன் மௌத்தா போக போறான்னு சொன்னா அவனுடைய சொத்தை பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கடனை அடைச்சிடணும். கடன் என்ன செய்யணும்? அடைச்சிடணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, கடனை வாங்கிட்டீங்களா என்ன செய்யுங்க? அழகிய முறையில் திரும்ப செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, கடன் வாங்குவாங்க. ரசூலுல்லாஹ்வே கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்காம மனுஷன் வாழ முடியாது. கடன் இருக்கதான் செய்யும். முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். வேறு வழியே இல்லையா? நமக்கு யார் நல்லவர் என்று தெரிகிறதோ, யார் நம்ம விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்வார் என்று தெரிகிறதோ அவர்கள்ட்ட கையை நீட்டி கடன் வாங்குறதுனால மார்க்கம் தடை செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கியிருக்கிறாங்க. என்ன வாங்கினாங்க தெரியுமா? ஒட்டகத்தை கடன் வாங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த ஒட்டகத்தை கேட்கறதுக்கு அந்த மனிதர் என்ன செய்யறாரு? கொஞ்ச நாள் கழிச்சு வராரு. தூதரே, இப்படி ஒட்டகத்தை வாங்கினீங்க, எனக்கு அதை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை தூக்கி கொடுக்க சொல்றாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஒட்டகம். வாங்கினது சின்ன ஒட்டகம், கொடுக்கறது என்னது?
பெரிய ஒட்டகம். ரசூலுல்லாஹ் அந்த தோழர்கள் சொன்னாங்க, இது பெருசா இருக்குது, நீங்க வாங்கினது சின்னது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனை அழகிய முறையில் திரும்ப செலுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துருங்கிறாங்க. கூடுதலா கொடுத்தா வட்டி ஆயிருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நாம விருப்பப்பட்டா கூடுதலா கொடுத்துக்கலாம். அவன் எதிர்பார்க்க கூடாது, வேங்கிறவன் என்ன செய்யக்கூடாது, கொடுத்தால நமக்கு கடனே, அவன் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இன்னும் கூடுதலா தான் சொன்னாதான் வட்டி ஆகும், நாம கூடுதலா என்ன செஞ்சுக்கலாம். அதான் அழகிய முறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசிக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு உபதேசத்தை சொல்றாங்க. நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கும்போது சந்தோஷமா கடனை வாங்கிடுவான், சிரிச்சுக்கிட்டே கடனை வாங்கிடுவான். திரும்ப நீங்க கடனை போய் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் மூஞ்சி, இன்னும் கடனை கேட்கறான், நான் இருக்கிற நிலை அவனுக்கு தெரியாதா, நான் இருக்கிறனால அவனுக்கு தெரியாதா, இன்னும் கடனை கேட்கறான் அப்படிமா. அவன் அதை விட மோசமான நிலையில வந்து கடனை கேட்பான், கடனை அதை விட மோசமான நிலையில வந்து கேட்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல தான் அழகிய முறையை கையாள சொல்றாங்க. கடனை கேட்கும் போது ஒருத்தர் வந்து நம்ம வாங்கின கடனை நம்மள்ட்ட கேட்கிறாரா, திரும்ப கேட்கிறாரா, கொடுத்துருங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில கொடுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தோல்ல துண்டை போட்டு முறுக்கி கடனை வாங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கின கடனை திரும்ப ரசூலுல்லாஹ் கொடுத்துருப்பாங்கல்ல, கடனை தாங்க முஹம்மதே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் துண்டை போட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்படலையே, அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகிய முறையில் என்ன செஞ்சாங்க, திரும்ப செலுத்தினார்கள் என்பதை ஹதீசுகளில் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடன் வாங்கியவர்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. உங்களுக்கு வசதி வராத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, வசதி வராத வரைக்கும், மவுத்து வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. எப்போ பிரச்சனை தெரியுமா, வசதி வந்துருச்சுன்னா உடனே கடனை கொடுத்துடணும். கடன் வாங்குற நிறைய பேர்த்த இருக்கக்கூடிய பழக்கம், கடனை வாங்கும்போது சந்தோஷமா வாங்குவாங்க, கடனை வாங்கும்போது எப்படி வாங்குவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வாங்குவாங்க. ஆனா கடனை கொடுக்கணும்ங்கிற அந்த எண்ணமே நிறைய பேருக்கு இருக்காது. கடனை திரும்ப ஏமாத்திட்டு போயிடுவான், கடனை கொடுக்க மாட்டான். கடனை கேட்கலன்னு வைங்க, அந்த கடன் அவன் வாழ்க்கையில் அந்த லிஸ்டே இருக்காது. ஒன்று நல்லா புரிஞ்சு கொடுங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் எதை மன்னிக்க மாட்டான், கடனை மன்னிக்க மாட்டான். கடன் இருந்துச்சுன்னு வைங்க, மன்னிக்க மாட்டான். இப்போ இந்த ஒரு சகோதரர் இறந்து போனார், கோவை ஐயூப்னு சொல்லி அவ்வளவு பிரச்சாரம் செய்தவர், ஆயிரக்கணக்கான பிரச்சாரங்களை செய்தவர். கடன் அவ்வளோ கடன் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க, எல்லா சகோதரர்களும் சேர்ந்து, அந்த கடன் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏமாற்றப்பட்டார், ஹஜ் சர்வீஸ் நடத்தி ஏமாற்றப்பட்டார், அப்போ கடன் ஆயிட்டார். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அது பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. மௌத்தா போகிறதுக்கு முன்னால் கூப்பிட்டு நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, கடனை ஃபுல்லாக அடைக்கணும்னு. கஷ்டப்பட்டு நேற்று தான் அடைச்சி முடித்தாங்க, கடனை ஃபுல்லாக அடைச்சி முடிச்சு நாங்கள் கடனைலாம் அடைச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ கடன் எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற தாக்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மௌத்தா போகும் பொழுது எப்படி முஸ்லிமாக மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்கின்ற ஆசையையும் உள்ளத்தில் வச்சுக்கிடணும். நம்ம கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் எப்படினாலும் முடிவு என்ன செஞ்சிருவான், அதில் உதவி செஞ்சிருவான். வேங்கும் போதே இவனுக்கெல்லாம் கடனை கொடுக்கக்கூடாது, வேங்கிறதோட சரி, அவரை முதல் பார்வையில் சிரிக்கிறதோட சரி, வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து அவரை நீங்கள் எந்த தெருவிலையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட உங்களுக்கு என்னதுதான், அடுத்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த தெரு அந்த தெருன்னு பூந்து ஓடிக்கிட்டே இருப்பான், சைத்தான் ஓடுவானே அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கிறாங்க. ஷஹீதுக்கு கூட எல்லா பாவம் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது. இது தூதருடைய எச்சரிக்கை. இப்போ கடனோட நீங்கள் மறுமை நாளில் சந்திச்சோன்னு வைங்க, ஒருத்தட்ட கடனை வாங்கிட்டோம், நம்ம ஏமாத்திட்டோன்னு வைங்க, மறுமை நாளில் அல்லாஹ் வருவான், கண்டிப்பாக அது குறித்து விசாரிப்பான். நான் தொழுதுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், பயான் பேசிட்டேன், பயான் நிகழ்ச்சி நடத்திட்டேன், பயானில் வந்து உட்கார்ந்துட்டேன், எந்த காரணமும் அங்கே எடுபடாது. எங்கே கடன் வாங்கினே அங்கே பதில் சொல்லணும். அல்லாஹ் அதுக்கு விசாரணை வச்சிருக்கிறான். ஷஹீதுக்கு கூட விசாரணை இருக்குது, கடனுக்கு பதில் சொல்லணும். என்ன செய்யறது, மறுமை நாளில் இங்கே 10,000 ரூபா வாங்கியாச்சு, ஏமாத்தியாச்சு. ஏமாத்தணும்னு என்ன இருந்தால் மட்டும்தான், கொடுக்கணும்னு எண்ணத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சிருவான். கண்டிப்பாக ஏமாத்தணும்னு நினைச்சு கொடுக்க முயற்சி எடுக்காம ஏமாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு அலைதாங்கல்ல சமூகத்தில், அவர்களுக்கு தான் இந்த கடுமையான எச்சரிக்கை. மறுமை நாளிலே இவர்கள் வருவார்கள். 10,000 இப்போ கொடுத்துடலாமா, மறுமை நாளில் 1,00,000 கொடுக்க முடியுமா, திரும்ப 5,000 ரூபா தான் வாங்கினேன் கொடுக்க முடியுமா, 1,000 ரூபா தான் வாங்கினேன் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. என்ன செய்வான் அல்லாஹ், கொண்டு வா
அவனுடைய தொழுகை இவனுக்கு தூக்கி போடு, அவன் செஞ்ச நோம்பை தூக்கி போடு. நம்ம காலங்காலமாக ஓடி வந்தோமே, வியாபாரத்தை விட்டுட்டு ஐயால சலான்னு சொன்னோன்னே பள்ளிவாசலுக்கு ஓடி வந்தோமே, நாம் பசியும் பட்டினியுமா கிடந்து பாவங்களை எல்லாம் விட்டுட்டு நோன்பு வச்சோமே, நாம் மற்ற நாட்களில் இருக்கிறத விட கட்டுப்பாடுகளோடு நோன்பு நோற்றோமே, எல்லாத்தையும் பிடுங்கி கடன்காரனுக்கு கொடுக்கப்படும். யார்கிட்ட வாங்கினோமோ கடன் அவனிடத்தில் ஒப்படைக்கப்படும். அதை வாங்கிட்டு அவன் சந்தோஷமா போவான். இன்னும் கூட்டம் வரும், இவர் எனக்கு ஏமாத்திட்டாரு, இவர் அந்த துட்டை ஏமாத்திட்டாரு, எல்லாரும் வருவாங்க மறுமை நாள்ல. இந்த அம்மா ஏமாத்திருச்சு, இந்த அம்மா அவ்வளவு ரூபா வாங்குச்சு, என்கிட்ட சீனி வாங்குச்சு. சீனி கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அரிசி பருப்பு கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன ஏமாத்துறார்களோ அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் மறுமை நாளில் வருவார்கள். கடனுக்கு பகரமாக உங்களுடைய இபாதத்துகள் பிடுங்கி கொடுக்கப்படும். அப்படி பிடுங்கி கொடுக்கப்படும் பொழுது சில பேருக்கு இபாதத்துகளே இருக்காது, சில பேருக்கு நன்மைகளே இருக்காது. இந்த சூழல்ல எல்லாம் என்ன செய்வான், அவனுக்கு பாவத்தை தூக்கி இவனுக்கு போடு, அவன் பாவத்தை தூக்கி இவனுக்கு போடு, அப்படியே மாறிடும், நம்ம நிலைமையே மாறிடும். அப்போ நம்ம அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடன் விஷயத்தில் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். நாம் ஒரு வேளை மௌத்தா போயிட்டாலும் நம்ம குடும்பத்தார் அதை நிறைவேற்றக்கூடிய சூழலை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். ஏன் ஜனாசா வீட்டில் நின்று கேட்குறாங்க, என் வாப்பாவுக்கு ஏதாவது கடன் இருந்தால் வந்து சொல்லுங்கன்னு, அவர் பாவம் மன்னிக்கப்படணும். மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாயிடக்கூடாது. அப்போ இங்கே இஸ்லாத்தில் நம்ம நுழைய வேண்டி இருக்குது. நாம் நினைக்கிறோம் தொழுகை நோன்பு மட்டும்தான் இஸ்லாம்னு, கிடையவே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம இஸ்லாத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், பின்னடைவில் இருக்கிறோம் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்குறோம்.